பறக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே. மைக்கேல் ஆக்ஸ்டன் நீங்க என்ன கான்செப்ட்? எத்தனை மேடைகள் ஏறினாலும் இந்த மேடையில் ஏறும்போது முதல் மேடை என்ற பயம் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு. இருந்தாதான் ஜெயிக்கும். ஸோ ஒன்னைய விட பையன் எங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஆமா, பாத்தியா கோழி விட்டுருச்சு. கோழி கூவிருச்சு. பதிலுக்கு நம்ம கூவலனா தப்பாயிடும். ஆனா இதே 4 மணிக்கு டயர்டாகி கூவி இருந்தாலும் ரொம்ப மோசமா இருக்கும். இன்னைக்கு காஞ்சனா படத்தை தான் பார்க்க போறோம். ஓகே போலாமா? பிறப்பு வாழ்க்கையில் அனைவருக்கும் பொதுவான ஒன்று. மரணம் அனைவருக்கும் பொதுவான ஒன்று. Oh my God. சூப்பர் சூப்பர். மம்மி, நீங்க காரை விட்டு இறங்க மாட்டீங்களா? நம்ம வாடகை இருக்க போற வீடு வந்துருச்சு. 13வது வீடு. இதுதான் நம்ம வாடகை இருக்க போற வீடு. வந்து இறக்குங்க வாங்க. என்னது 13 நம்பர் வீடா? இந்த வீட்டில் பேய் இருக்குமே கோபால், பேய் இருக்குமே. அந்த கோபாலே இந்த நேரத்துக்கு செத்து பேயா இருப்பாரு. இந்த நேரத்துல நீங்க கோபாலை மறக்கவே இல்லையா மம்மி? வாங்க மம்மி வீட்டுக்கு போலாம். இல்லை கோபால், உன் தம்பியை நினைத்தால் தான் எனக்கு பயமாக இருக்கிறது. இரவனில் அவனுக்கு பாத்ரூம் வந்தாலும் என்னைத்தான் அழைக்கிறான். வெரி பேட் மம்மி. இல்லை கோபால், என்ன செய்வது? அவனுக்கு பயம் வந்து விட்டால் ஓடி வந்து சாரி, ஐ எம் வெரி சாரி. இல்ல ஆக்சுவலா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து எதிர்பார்க்க தப்பு கிடையாது. என்ன இருக்கு? நாளைக்கு எபிசோட்ல நீங்க சூப்பரா பண்ணலாம். சவுண்ட் எஃபெக்ட் பண்ணுறதுல நம்பர் 1 எனக்கு தெரிஞ்சு பாக்குறேன். ஆனா இவர் பண்ணும்போது ஒரு ஆடியன்ஸ் ஒரு மெய் மறக்க சரி எப்படின்னா எஃபெக்ட்ல இது குடுகுடுப்பக்கார மாதிரி இருக்கான். தம்பி இது குடுகுடுப்பக்கார மாதிரி இருக்கான். ஆமா, ஊருக்கு போயே ஆகணும். எனக்கு ட்ரெயின் ஏறி ஆகணும். ட்ரெயின்ல போகணுமா? ஆமா வா. இதே ட்ரெயின் வந்து 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல லெவல் கிராசிங்ல யாரும் நடிக்கிறாங்க. ஏய் வா. ஏய் சம்ம